கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, வீரதீர சூரன் அந்த படத்தோட ரிலீஸ்க்காக ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமான வெயிட்டிங்ல இருந்தாங்க. டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. எல்லா தியேட்டர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்றதா பிளானிங் இருந்துச்சு. பட் பிஃபோர் யூ கம்பெனிக்கும் படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் சில பிரச்சனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 7 கோடி ரூபாய் வந்து பெண்டிங்ல இருக்குது. ஸோ இதனால வந்து படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் யூ கம்பெனிட்ட 7 கோடி வாங்கி விக்ரமோட பேலன்ஸ் சம்பளத்தை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சாமா. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிஃபோர் யூ கம்பெனி வந்து செட்டில்மெண்ட் கரெக்ட்டா பண்ணாதனால இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்குனாங்க. பட் இதுல பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து லாஸ்ட்டா விக்ரமனோட தங்கலான் படத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து படம் வந்து சரியா போல. அதே பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதே மாதிரி அடுத்த படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துருக்கும் போது அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி மறுபடியும் வீரதீரன் படத்தை தள்ளி வச்சாங்க. அது எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி கோர்ட்ல படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பிஃபோர் யூ கம்பெனினால ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் என்ன முடிவு பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய 7 கோடி சம்பளத்தை வந்து பெண்டிங் போட்டு ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வர கலெக்ஷன்ஸ் ரெவன்யூ ஷேரை வச்சு சம்பளம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் பிஃபோர் யூ கம்பெனிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முடிச்சிட்டாராமா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிபிரிட்டிலாம் வெயிட் பண்ணி படம் வந்து மார்னிங் ஷோ வந்து கேன்சல் பண்ணி எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயாவது படம் வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயாவது படத்தை வந்து கண்டிப்பாக ஸ்கிரீனிங் பண்ணும் அப்படின்றது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.